இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாய் வேதத்தில் ஒரு வசனங்களை கூட வாசித்து அதன் வழியாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுவாராக. அது மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 33வது வசனம், 34வது வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடர் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடர் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, பேதுரு இந்த இடத்துல ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் யார் மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்ல உறுதியை அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நிற்கக்கூடிய ஒரு மனிதன், அவரோடு உலாவி அவரோடு பேசி நடந்துகிட்டு இருந்த ஒரு மனிதன் ஆண்டவர் சொல்றார், நீ இந்த இரவு வேளையில என்னை 3 தரம் மறுதலிப்ப அப்படின்னு சொல்றாரு. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இது எப்படின்னா ஒரு பெருமை, நமக்குள்ள ஒரு மூர்க்கம், ஒரு புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான காரியங்கள் நமக்குள் இருக்குமே. ஆனால் அதை குறைத்து கொள்ளும்படி ஆண்டவர் சொல்றார். இப்போ ஒருவேளை ஆண்டவர் இல்ல உடனே அந்த நேரத்தில் அவனுக்கு பலன் கொடுத்திருக்கலாம், அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆனா சொல்றாரு, உடனே அவருக்கு பதில் ரிட்டர்ன் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பதில், இந்த இரவை என்னை நீ 3 தடவை மறுதலிப்ப, நான் யாருன்னே தெரியாத அளவுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், பேதுருவுக்கு தெரியாது. ஆனா பேதுரு அதுக்கு முன்பதாய் அவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு பாசத்து நிமித்தமாய் அவரை நான் என்ன நடந்தாலும் நான் யார் சொன்னாலும் சரி, உயிரே போனாலும் சரி அப்படின்ற ஒரு அளவுக்கு அவர் உறுதியாய் நிற்கிறதை நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலையும் நாம் மூர்க்கமாய் ஒரு புகழ்ச்சியாய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம பெருமையாய் அப்படி கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அது பெருமை அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இப்படி ஒரு 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 வேகத்துல அப்படின்னு கூட சொல்லலாம். சில ஆட்கள் அப்படி செய்வாங்க. ஆனா யோசித்து நிதானமாய், அதான் சொல்ற ஆண்டவர் வேதத்திலே எழுதியிருக்கிறது ஒரு இடத்துல, நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடி கேட்கிறேன். யாரும் எல்லாம் மாம்சமான மனிதர்கள் தான் எல்லாருமே. இப்ப தேவ சமூகத்துல ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பலவீனம் எல்லாருக்கும் உண்டு. மாம்சத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் பலவீனம் நாங்க எல்லாருக்குமே உண்டு. ஒரு நேரம் ஆனா அந்த தேவ சமூகத்துல நம்ம போய் ஜெபிக்கிற அந்த ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம பலப்படுத்தும். மனுஷனுக்குள்ள எல்லாத்துக்குமே பலவீனம் உண்டு. நல்லா பார்த்துங்க. அந்த சோர்வை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களை என்ன செய்யும், பற்றி கொள்ளும். ஆனா நீ காலையில இருந்து ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜெபத்தை சரியான முறையில் அப்படியே உற்சாகத்தோடு நீங்க ஜெபிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அந்த சோர்வையை அண்டு விடாதபடிக்கு தகப்பன் பார்த்துக் கொள்வார். யார் பார்த்துக்கோ? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அதற்கான கிருபைகளை தர நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்குவோமே, ஆனால் அந்த பலவீனத்துக்கு இடம் கொடுப்பேன். மூர்க்கமாய் அப்படியே ஒரு வேலை நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். 5 மணிக்கு கரெக்டா அலாரம் வச்சு எந்திரி, அலாரமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அன்னைக்கு தான் 8 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்துடும். ஆனா நீங்க தேவ சமூகத்துல போய் ஆண்டவர் சமூகத்துல அந்த ஒரு காரியத்தை நீங்க கேட்கும் பொழுது, அது என்ன காரியமா இருந்தாலும், உதாரணத்துக்கு எழுந்திருக்கிறதுல நான் இதை சொல்றேன். பேதுருகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை மறுதலிப்ப அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் நடக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு. அது எண்ணுக்கலங்காத காரியங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் இதன் வழியாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரை சார்ந்து நாம் இருப்போமே. ஏனால் பேதுரு உடனே அவர்கிட்ட கேட்டிருந்தாருன்னு வச்சுங்களேன், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்திருப்பார். பாருங்க, இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பேதுருக்கு, சாத்தான் உன்னை சொலகுல போட்டு படைக்கிறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்கான என்ன செய்யறேன், உனக்காண்டி நான் வேண்டுதல் செய்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ சோர்ந்து போகாதபடிக்கு. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல அவரே அந்த பலனை கொடுக்கிறதாக சொல்லுகிறார். அப்ப நம்ம ஆண்டவரை சார்ந்து இருப்போமே, ஆனால் சுயபலமாய் இல்லாதபடிக்கு, நான் என்ற ஒரு மூர்க்கம் இல்லாதபடிக்கு, பெருமை என்ற காரியம் எனக்குள் இல்லாதபடிக்கு இருப்பேன். ஆனால் ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவதற்கு, ஆண்டவர் நம்மளை எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு
ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். பிரியமான ஒருவேளை நமக்கு இப்படிப்பட்டதான காரியமே வாழ்க்கை ஏதோ ஒரு காலையில் படிப்புல இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள்ல இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள இப்படிப்பட்டதான சூழ்நிலை நமக்குள்ள இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு அவசர புத்தின்னு கூட சொல்ல அப்படிப்பட்டதான காரியம் இருக்கலாம். நிதானமாய் யோசித்து அந்த நிதானமாய் யோசித்து என்ற காரியத்துல தேவனோடு இணைந்து இயேசுவோடு, அவர் இயேசு கூட தான் இருக்கிறாரு. அப்ப அவரோடு இணைந்திருந்தால் அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில இயேசுவோடு இணைந்து ஓடும் பொழுது என்ன அவர் பலப்படுத்துவார், எனக்கு அவர் உதவி செய்வார் அப்படின்னு நான் அப்படின்றதை விட்டு ஆண்டவரை சார்ந்து என்னை அவர் வழி நடத்துவார் என்று சொல்லுவோம். ஏனால் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவதற்கு மிகவும் அற்புதமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எங்களுக்குள்ள நான் என்ற காரியமோ மூர்க்க வெறிகளோ பெருமையோ ஆண்டவரே எந்த ஒரு அசாதாரணமான காரியங்களுக்கு வாழ்க்கையில வராதபடிக்கு உண்மையே சார்ந்து நாங்கள் நடக்கக்கூடிய கிருபையை தாங்க. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. நீர் எங்களோடு இணைந்து செயல்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.